குருவே சரணம். கங்கை கொண்ட சோழபுரத்து அன்னாபிஷேக பெருவிழா. வாருங்கள் கங்கை கொண்ட சோழபுரம் தரிசனத்திற்கு. தமிழகத்தின் மிக பெரும் விழாக்களுள் கங்கை கொண்ட சோழபுரத்தில் பெருவுடையாருக்கு நிகழ்த்தப்படுகின்ற மகா அன்னாபிஷேக விழாவானது ஒன்று. அதற்கு தொடக்க நிகழ்வாக இன்று தலவிநாயகரான கனக விநாயகரிடத்தில் அனுக்ஞை பெறும் ஆராதனையை தங்களுடன் பகிர்ந்து கொள்வதில் ஐத்தமிழ் பக்தி பெரும் மகிழ்வு கொள்கின்றது. வாருங்கள் கனக விநாயகர் தரிசனத்திற்கு. கனக விநாயகர் என்பவர் கங்கை கொண்ட சோழீஸ்வரத்து ஸ்ரீ பிரகதீஸ்வர சுவாமி ஆலயத்திற்கு உரிய தல விநாயகர். அவருடைய ஆலயத்தில்தான் தற்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். பெரிய கோயில் எனப்படும் பிரகதீஸ்வரர் ஆலயத்தின் தென்மேற்கே சுமார் 1.5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த விநாயகருக்கான கோயில் அமைந்துள்ளது. சோழீஸ்வரத்து ஆலயத்தின் கட்டுமான பணிகளின் போது மன்னர் ராஜேந்திர சோழருக்கு துல்லியமாக கணக்கு சொல்லி தன்னுடைய பக்தரான கணக்கரை காப்பாற்றியதால் கனக விநாயகர் என்று அழைக்கப்பட்ட இந்த பிள்ளையார் கணக்கு விநாயகர் எனவும் அழைக்கப்பெற்றார். இவர் மரகதக்கல்லால் செய்யப்பட்டவர் என்பதும் அபிஷேகத்தின் போது இவருடைய திருமேனி பச்சை நிறமாக மாறப்படுகிறது என்பதும் விசேஷமாக சொல்லப்படுகின்றது. அந்நியர் படையெடுப்பு காலங்களில் கூட பெரிய கோயிலுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாமல் இருந்ததற்கு காரணம் இந்த விநாயகரின் அருளே என்ற காரணமும் நன்கு நம்பிக்கையாக நிலவுகின்றது. நாளை 5/11/2025 புதன்கிழமையன்று நிகழவிருக்கின்ற மகா அன்னாபிஷேக நிகழ்விற்கான ஏற்பாடுகள் தொடங்க பெற்றுள்ள நிலையில் 3/11/2025 திங்கள் அன்று ஸ்ரீ கனக விநாயகருக்கு ஆராதனைகள் நிகழ்த்தப்படுகின்றன. கணபதி ஹோமம், அபிஷேகம், ஆராதனை, பிரசாத விநியோகம் முதலான விசேஷங்கள் இவருடைய சன்னதியில் நிகழ்த்தப்படும் காட்சிகளைத்தான் தற்பொழுது நாம் தரிசித்துக் கொண்டு இருக்கின்றோம். மேலும் இது போன்றதொரு அருமையான விசேஷத்தினை தங்களுக்கு ஒளிபரப்பு செய்வதில் நாங்கள் பெருமகிழ்ச்சி கொள்வதுடன் தயாராகவும் இருக்கின்றோம். குருவே சரணம்.